ஐயா கிட்ட உபதேசம் வாங்கிட்டு இங்கேயே பாடத்திலே இருக்கிறேன். ஐயா ஒரு சின்ன சின்ன கேள்விங்கய்யா. சரி சரி. அப்புறம் இந்த சபரிமலைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க நிறைய பேர். 48 நாள் விரதம் எடுக்கிறாங்க. சரி. காலையிலேயும் சாயங்காலம் குளிக்கிறாங்க. சரி. எல்லா வேலையும் செய்துட்டு அங்கே போயிட்டு இந்த இடுமுடி கட்டிட்டு போகிறாங்க. சரி. அங்கே போயிட்டு பார்த்தா இந்த தேங்காய் இடுமுடி நெய் தேங்காய் கட்டிட்டு போகிறாங்க. சரி. அங்கே நெய் தேங்காய் உடைச்சா அது கெட்டியாக இருந்தால் சந்தோஷப்படுறாங்க. கெட்டியாக தேங்காய் வந்து கெட்டியாக இருந்தால் சந்தோஷப்படுறாங்க. அதே தேங்காய் உடஞ்சி கூழ் கூழ் ஆயிடுச்சுன்னா துக்கப்பட்டு மனசை நிறைய கஷ்டப்பட்டு எல்லாம் வெளியே வந்து அழுகுறாங்க. அது வந்து தேங்காயினுடைய குற்றமா இல்லை நெய் குற்றமா இல்லை அவனை செய்த பக்தியினுடைய குற்றமா? உலகத்தில் எல்லா உலகத்தில் இருக்க பூமியில் இருக்கிறவனும் மனுஷன் தானே. ஆமாம் சார். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு கடவுள் தானே இருக்கணும். ஆமாம். முஸ்லீம் ஒரு கடவுளை வச்சுனா, கிறிஸ்தவம் ஒரு கடவுளை வச்சுனா, இந்து நிறைய கடவுளை வச்சுக்கணும். ஆமாம். அது மாதிரி ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை வச்சுன்னு கும்பிட்டு போகிறான். நமக்கு எத்த கும்பிட்டான்னா எதையானா அவன் கும்பிட்டு மாட்டான். அவனுக்கு பிடிச்சது அவன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றும் பிடிக்கும். 10 பொண்ணு எத்தனை போய் காட்டினீங்கன்னா 10 பொண்ணு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவியா? இல்லை. எதுனா உனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும் இல்லையா? ஆனால் உனக்கு பிடிக்காத பொண்ணு இன்னொருத்தனுக்கு பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி மனுஷனுடைய மனசில் ஒரு கடவுள் ஒருத்தனுக்கு பிடிக்குது, ஒரு கடவுள் ஒருத்தனுக்கு பிடிக்குது. பிடிக்கிறவனாவும் கும்பிட்டு போகிறான். நமக்கு எதுக்கு அது வீணு வேலை? நம்ம என்ன எல்லாரையும் ஒன்று சேர்த்துட முடியுமா? இல்லை நீ பேசி எல்லா மதத்தையும் எடுத்து ஒரு மதமாக ஆக்க முடியுமா உன்னால? ஒரு மதமாக ஆக்கினா அது என்ன மதம்? அதுக்கு பேர். அதனால அதெல்லாம் முடியாத காரியம். நம்ம என்ன செய்கிறோம் உலகத்துக்கு, நம்ம என்ன சொல்கிறோம் மக்களுக்கு, நம்ம எவ்வளோ நல்வழிப்படுத்த முடியும், எவ்வளோ நல்லதை சொல்ல முடியும், அதை யோசிக்கணும். அவன் போகிறானே இவன் போகிறானேன்னா உனக்கு விருப்பம் தான், நீ கூட போ. ஆனால் இன்னொருத்த போகிறவனே நம்ம குறை சொல்ல, அவனுக்கு அது பிடிச்சதுக்கு போகிறான். இங்கே வந்து உபதேசம் வாங்கினா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான். நான் சொன்னேன் இங்கே மாலைகள்லாம் இங்கே போட்டுன்னு வரக்கூடாதுன்ட்டேன். அது மாதிரி இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு எது உண்மை எது போயின்னா அவன் தெரிஞ்சிக்க முடியாமல் வாழறான். ஐயப்பன் கோயிலுடைய தத்துவம் என்னான்னுட்டா ஐயப்பன் கோயில் போகிற பக்தர்களுக்கே தெரியாது. அது மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இன்னொருத்தரை குறை சொல்லவன் நம்மளை நம்ம திருத்திக்கினா உலகம் திருந்தின மாதிரியே இருக்கும். நம்மளை நம்ம குழப்பத்திலே வச்சுக்கணும்னா உலகமும் திருந்தலை நம்மளும் திருந்தலைன்னு அர்த்தமாயிடும். அதனால் எவனுக்கு எது பிடிக்குதோ அதை போய் கும்பிடட்டும். உன்னை தேடி வந்தான்னா உண்மையை சொல்லு. அவன் போகிறவனெல்லாம் போய் தட்டு ஐயப்பன் கோயிலில் போய் கேட்டு மூடிடான் அடுத்த மாதம் அடுத்த வருஷம். முடியுமா? முடியாது. முடியாததை நம்ம ஏன் பேசணும்? நம்மளால் முடியறது பேசு, நம்மளால் செய்ய முடிஞ்சதை செய், அதான் நல்லது. அப்புறம் வேற சின்ன கேள்வி சொல்லுமா. சொல்ல சாமி. சிவன் கோயிலில் பார்த்தோன்னா இங்கே பார்வதி இருக்குது, பக்கத்தில் உள்ளதான் சிவன் இருக்குது, தனித்தனியாக இருக்கிறாங்க எல்லா சிவன் கோயில்லையும். சிவன் கோவிலில் பார்த்தோன்னா ஒரு சைடில் அம்பாள் இருக்குது, ஒரு இடத்துல சிவன் இருக்குது. ஆனால் எல்லா சிவன் கோயிலும் சித்தர்கள் இப்படி தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் தில்லை சிதம்பரத்தில் மட்டும் சாமி மட்டும் தனியாக இருக்கிறார். இதனுடைய தற்பாரிவன் சாமி மட்டும் தனியாக இருக்கிறார். அது அங்கே வந்து நடராஜர் மட்டும் தனியாக இருக்கிறார் அந்த ஒரு இடத்துல மட்டும். என்ன கேட்குறேன் நீ? சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக மூலஸ்தானத்தில் சிவன் இருக்கிறார், லிங்கர் ஒரு பக்கம் தனியாக வச்சுக்குது. ஆமாம். சிவலிங்கத்தை ஒரு பக்கம் தனியாக வச்சிருக்காங்க. சரி. ஆனால் சிதம்பரத்தில் மட்டும் ஒரு சிதம்பரம் சரி, சிதம்பரத்தில் மட்டும் நடராஜர் மட்டும் தனியாக இருக்கிறாரு. சரி. அதனுடைய தற்பாரி என்ன? பூமியில் பிரிஞ்சு இருக்கிறாங்க 2 பேரும். சரி சார். ஆகாயத்தில் ஒன்றா சேர்ந்தாங்க. சரி. என்னுடைய தத்துவம் என்னன்னா, உடலில் அம்பாள் கீழே இருக்கிறா, சிவம் மேலே இருக்கிறாரு. ரெண்டையும் இணைச்சா நீ ஆகாயத்துக்கு போகலான்னு அர்த்தம். இணைக்க முடியல மனுஷனால, மனுஷனாவே வாழ்ந்துருக்கிறான். என்ன அப்புறம் இப்போ நபிகள் நாயகர் இருக்கிறாரு. சரி. அவர் பார்த்தோன்னா பெரிய மகான். ஆனால் அந்த முஸ்லீமுக்கு வந்து ஒரு விலங்கு ஏதோ ஒரு ஆட்டை வெட்டும் போதோ கோழி அறுக்கும் போதோ மந்திரம் படித்து அதுக்கு அறுக்குறாங்க. ஆமாம். அவ்வளோ பெரிய மகான் வந்து அந்த மாதிரி தப்பான வேலையை பைபிள் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரா, இல்லை மக்கள் வந்து இவங்கள கற்பனை பண்ணி செய்கிறாங்களா? எப்பவுமே எல்லா மகான்களும் சில குறிக்கோள் எழுதியிருக்கிறாங்க. ஆமாம் சார். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், அந்த குறிக்கோளை படிக்கும்போது அந்த குரானை படிக்கிறதோ பைபிளில் படிக்கிறதோ இல்லை சிவபுராணம் படிக்கிறதோ எதை படித்தாலும் அதில் இல்லாததெல்லாம் இவன் சேர்த்துப்பான். ஆமாம். அந்த மாதிரி அதை சேர்த்துனப்பான். அவனுக்கு வந்து நீ நமாஸ் படிச்சுட்டு கோழி அறுத்து சோறு பட்டினா தான் முஸ்லீம் வீட்டில் சாப்பிடுவான். நீ சும்மா கோழி அறுத்துட்டு போட்டின்னா அவன் சாப்பிட மாட்டான். இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றான், நமாஸ் படித்தா அறுத்து போட்டுனுக்கிறான். இல்லை, அவனுக்கு மனசு அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறது, கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு முதல்ல மனம் சீராகணும், அப்புறம் தான் கடவுளை தேட முடியும். மனத்தில் 1000 குழப்பங்களை வச்சுக்கின்னு ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம், நான் முஸ்லீமு நான் கிறிஸ்துவன் நான் இந்துன்னு வச்சுக்கின்னு இருந்தான்னா
கடவுள்கிட்ட போக முடியாது. மதத்தை கும்பிட்டுங்களாம், கடவுளை கும்பிட முடியாது. ஆமாம். கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் ஜாதி கிடையாது. சரி இதை நம்ம மனுஷன் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி எல்லாரும் ஒரு பிறவி, மனித பிறவி. சரி எல்லாரும் பிறந்திருக்கிறோம், எல்லாரும் வாழ்ந்துருக்கணும், எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறோம். எந்த மதமாக இருந்தாலும் செத்து தான் ஆகணும். இந்த மதத்தில் இருந்தால் வாழ போதில்லை, அந்த மதத்தில் இருந்தால் வாழ போதில்லை, அந்த கடவுள் காப்பாற்ற முடியாது, இந்த கடவுள். உன்னை நீ காப்பாற்றிக்கினா உணவு தான் கடவுள். அது முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உணவு இல்லாத ஒரு கடவுள் வழிபாடு பண்ணி உயிரோடு இருக்க சொல்லு. அப்புறம் என்ன அதுக்கு எது கடவுள்? உணவு தாண்டா கடவுள். அதை தவிர வேற கடவுள் உலகத்தில் இல்லை. அதனால இதெல்லாம் அறியாமை. இந்த உணவுல வேற்றுமையே கிடையாது, எல்லாம் கடவுள் படைப்பு. இதுல என்ன கடவுள் அங்க வேற்றுமை வச்சா படைச்சான்? படைக்கவே இல்லை. முஸ்லீமுக்கு ஒரு கோழி, கிறிஸ்துவனுக்கு ஒரு கோழி, இந்துக்கு ஒரு கோழி, என்ன படைச்சான்? எல்லாம் ஒரு உயிரினம். வெட்டுறதே பாவம், அதை துண்டுறது அதை விட பாவம். ஆனால் நம்ம வாய் ருசிக்கு அதெல்லாம் பயன்படுத்தின்னுக்கிறோம். எங்கன்னா மரப்பா துண்ணுட்டு போங்க, இந்த 10 பேரில் ஏன் வெட்டி கொலை பண்ணி மற்ற மனசு நோக அடிக்கிறீங்க? அதனால தான் பத்திரிகை சொன்னார், மண்ணுயிரை கொண்டு தின்று உழலாமல் தன்னூர் போல் நினைப்பது தவம் முடிப்பது எக்காலுன்னார். எல்லா உயிரையும் தான் உயிர் மாதிரி எப்போ நினைக்கிறேன், நீ கடவுள் வழியில் பாதி. நான் வேற, நீ வேற, நீ ஜாதி வேற, உன் மதம் வேற, உன் குலம் வேற நீ நினச்சிட்டினாவே நீ கடவுளுக்கு தகுதி இல்லாதவன் படிக்கிறதுக்கு கும்பிடுறதுக்கு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வேற்றுமையை ஒழிக்கணும் மனசுலேருந்து, அப்போ தான் கடவுள் வழிக்கு போக முடியும். மனசில் வேற்றுமையை வச்சுக்கினீங்கன்னா கடவுள் வழிக்கு போக முடியாது. அந்த வேற்றுமை தான் வந்து வந்து நிற்கும், மதம் தான் வந்து வந்து நிற்கும். மத வழிபாடுன்றது ஒரு அமைப்பு, கடவுள் வழிபாட்டுக்கு அமைப்பே கிடையாது. உலகமே கடவுள், கடவுள் இல்லாத இடமே கிடையாது. கடவுளை தெரியாதோ ஏதோ ஒரு மதத்தில் உட்காந்து படிச்சுக்கின்னு போக வேண்டியது தான். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் படிச்சுட்டு கடவுளை கும்பிட்டுங்குது. கடவுளை படிக்கிறதுல இல்லை, உன் மனசில் இருக்குது. முதல்ல மனசில் இருக்கிற வேற்றுமையை சுத்தம் பண்ணு, கடவுள் வருவான் தானாவே. வேற்றுமையை வச்சுக்கினீங்கன்னாவே கடவுள் உன்னை விட்டு விலகி போயிடுவான். இது மக்களுக்கு புரியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு மதம். அந்த பாதுகாப்பை வச்சுக்கின்னு மத வழிபாடு நடத்துங்கிறான் தவிர கடவுள் வழிபாடு நடத்த முடியாது. கடவுள் வழிபாடு நடத்தணுங்க ஜாதி மதமே கிடையாது. நான் மனிதன், அவ்வளோதான். எனக்கு ஒரு மதம், நான் ஒரு ஜாதின்றதுலாம் கிடையாது கடவுள் வழிபாடு பண்ணுறோன்னு. அதனால் எவனா எப்படியாவது பண்ணி போட்டோம். நீ ஒன்றா ஒரு நமாஸ் படிச்சுட்டு ஒரு ஆட்டம் எடுத்துக்கும். அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி, இப்போ ஞானிகள் பெரிய பெரிய மகான் இருக்காங்க, அவங்க பாடம் பண்ணுறாங்க. பாடம் பண்ணும்போது ஜீவன், உயிர், ஆன்மா 3 ஒன்றா வெளியே போகுமா? அவங்களுக்கும் கூட வெளியே போகுமா? இல்லை ஆன்மா மட்டும் அந்த உடலை விட்டு வெளியே போயிடுமா ஞானிகளுக்கு? ஆன்மா மட்டும்தான்ப்பா போவோம். சரி, ஓகே சார். வேறு எதுவும் போகாது. முப்பொருளும் ஒன்று சேரும். சரி. ஜீவன், ஜீவனுன்னா விந்து. ஆமாம். உயிர், உயிர்னா மூச்சு. சரி, ஓகே. ஆன்மானா சப்தம். சரி. அகார உகாரம் மகாரத்துக்கு பேர். சரி. இது 3ம் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய இயக்கம். சரி. இது 3 ஒன்று சேரும்போது வெளியே போயிடும். சரி. வெளியே போச்சுன்னா நமக்கு மரணம் வரும். அது மகானாக இருந்தாலும் வரும், மனுஷனாக இருந்தாலும் வரும். சரி. ஆனால் சித்தர்களுக்கு அப்படி கிடையாது. சித்தர்கள் அதிலேருந்து வேறுபட்டுவோம். சரி. அவங்க உடல், உயிர், ஆன்மா 4ஐயும் ஒன்றாக்கணும். சரி. அதனால் அவங்களுடைய உடலுக்கு விழறதில்லை. சரி. இதை கடைசியாக வள்ளலார் பண்ணார். சரி. வேறு யாரும் பண்ண முடியல. மீதி பேருக்கெல்லாம் நல்ல மகான்கள் தான் உடல் விழுந்து போச்சு. ஆனால் வள்ளலாருக்கு மட்டும் உடல் விழலை. சரி. அவர் நம்ம 4ஐயும் ஒன்றாக்குனார். சரி, ஓகே. அதனால் அந்த மாதிரி போகும். 3ம் ஒன்று பட்டு தான் போகும். சரி. அப்புறம் இந்த மக்கள் சிற்றின்பம் வச்சுக்கிறாங்க. சிற்றின்பம்னு சொல்கிறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஒருத்தவன், கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 6-7 மாதம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசுவான். 4 மணி நேரம் பேசுவான். ஆனால் போக 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 ஒரு ட்ரிப்பு கூட பேச மாட்டான். அதே போல் நம்ம ஆசிரமத்துக்கு பேரின்பத்துக்கு வராங்க, தேடி வராங்க. 1 உபதேசம் 2 உபதேசம் வரைக்கும் வாங்குறாங்க. அப்புறம் போக போக ஆளுங்க யாருமே வர பண்ணுறாங்க. அது ஒரு ஆன்மா, அது கர்மாவுடைய குற்றமா இல்லை மனசனுடைய குற்றமா இல்லை அவங்க குற்றமா? மனசனுடைய குற்றம். சரி. இப்போது ஒரு கல்யாணம் பண்ணோன்னே சரி சார், பொண்டாட்டி ஓயாமல் புருஷங்கிட்ட பேசினுப்பான் ஒரு 2 மாதத்துக்கு. ஆமாம். அப்புறமா எங்கடா இருக்கிற நாயன்னு கூட காக்க மாட்டான். எங்கன்னா போய் சுற்றுறா, இங்கே இருக்கிறது தொல்லையாக்குது, எங்கன்னா போடான்னுவா. ஆமாம். அந்த மாதிரி நட்பு கூட அப்படி தான். சரி.
ஒரு நாளைக்கு முதல்ல பேசும்போது உன்ன மாதிரி நண்பனே இல்லைன்னு பேசுவான். சரி. அப்புறம் போக போக இவன் என்னத்துக்கு தண்டமாக்குறான்னு வேற ஒருத்தனை பிடிச்சிப்பான். வேற ஒருத்தனை பிடிச்சிக்கும் போது உன்னை விட்டுடுவான். ஆமாம். இது மனசனுடைய கோளாறு. சரி சார். அப்புறம் அவ்வளோதான் சார், வேறு ஒன்று. சந்தோஷம். ரைட். நான் 10 பௌர்ணமிக்கு வந்துட்டே இருக்கேன். எனக்கு எப்போ பார்த்தாலும் நீங்களே எங்கள் எதிரில் நிற்கிற மாதிரியே இருக்குது. போனால் சுவாமி ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கிறேன். நான் ஒன்றும் கால் ஜாரி கோயிலுக்கு போன வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போன பாவம் தான் ஜாரி வீழ்ந்துட்டேன். 6 மாதம் நான் உங்களோட பார்க்காது நவம்பரு, டிசம்பரு, ஜனவரி 3 பௌர்ணமிக்கு வந்தேன். ஆசிரமத்துக்கு வந்து நான் உபதேசம் வாங்கலைன்ட்டேன்னா பரவாயில்லையா, வாங்கி தான் ஆகணுமா. இப்போ 3வது உபதேசம் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு உடலும் செத்து தான் ஆகணும். சாவாமல் இங்கே யாரும் மகான்களே இங்கே வந்து ஒரு 1000 வருஷம் வாழலை. ஆனால் நம்மளுடைய ஆசை நம்ம கூட்டுக்கார் சாகக்கூடாது, நம்ம புள்ள சாகக்கூடாது, நம்ம சாகக்கூடாது, நம்ம பொண்ணு சாகக்கூடாது, நம்ம நினைப்பு நம்மது. ஆனால் அதுக்குன்னு ஒரு மூச்சு கணக்கு இருக்குது. தாலி கட்டின 3வது நாளே செத்து போகிறேன் அந்த பொண்ணு என்ன பண்ணுறது? தாலி கட்டின 3வது நாள் செத்து போயிடுறாமா? அது வாழ்க்கை என்ன ஆகும்? மரணம்ன்றது உன் கையில் என் கையில் இல்லை, அவங்க கையில் இருக்குது. இது எப்போ வேணா நடக்கும். இந்த பிள்ளைங்களை நம்புறவங்க, பொண்ணை நம்புறவங்க நாளைக்கு நடுத்தரில் நிற்பாங்க. அது மட்டும் உறுதியோடு சொல்கிறேன். நான் முதல்ல உன்னை நம்ப கற்றுக்கோ, கடவுளை நம்ப கற்றுக்கோ. மாதம் மாதம் அன்னதானம் பண்ணுறாங்க. பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க ஆசிரமத்துக்கு. ஒவ்வொரு ஆசிரமத்தில் 1000 பொம்பளை இருக்கிறாங்க. எவ்வளோ பரிதாபமாகுது தெரியுமா? அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாகுது. எவ்வளோ சொந்தக்காரர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ சொத்து இருந்திருக்கும், எவ்வளோ பிள்ளைங்க கடைசி காலத்தில் எல்லாரும் கை விட்டுட்டாங்க. படுத்துக்குன்னு எழுந்து உட்காந்து அன்னதானம் போட்டால் எழுந்து உட்காந்து சாப்பிட முடியல, படுத்துக்குன்னே சாப்பிட்றாங்க. அதை விட செத்து போயிடலாம். எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை. இதுக்கு இன்னும் அடிப்படைன்னு பார்க்கணும். அடிப்படை என்ன? ஏன் இப்படி நடந்தது? முன்காலத்துலலாம் இப்படி இல்லையே, இப்போ ஏன் இப்படி நடக்குது? இதை யோசிக்கிறதே இல்லை. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தவுடனே நான் சொல்கிற வார்த்தை, நீ அறிவாளி ஆயிடுறா, நல்ல பக்திமான் ஆயிடுறா, நல்ல புத்திசாலி ஆயிடுறான்னு நான் சொல்கிறதே கிடையாது. நான் பிறந்த உடனே சொல்கிறேன், நீ பெரிய டாக்டர் ஆகிடு, பெரிய இன்ஜினியர் ஆகிடு, நீ வெளிநாடு போய் நிறைய சம்பாரி. அவ்வளோதான். போன உடனே அவன் கை விட்டுற வேண்டியதான் இருக்கிறவங்கள. இது ஒன்றும் அவன் மேலே மட்டும் தப்பு கிடையாது, பெற்றவங்க பண்ணுற தப்பு இது. இது பிள்ளைங்க மேலே மட்டும் தவறு சொன்னால் அது முட்டாள்தானம். அது பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம புள்ள அறிவாளியாக இருக்கணும், நம்ம புள்ள நல்ல தெய்வ பக்தி இருக்கணும், நம்ம பிள்ளைக்கு நல்ல அறிவு இருக்கணும். அதை யோசிக்கல. நம்ம புள்ள ஊரில் இருக்கிற மாதிரி பெரிய பணக்காரனாக இருக்கணும், பெரிய பதவிக்கு வந்துடணும்னு சொல்லும்போது அவன் வந்த உடனே உன்னை உதறி விட்டுறான். அதனால பிள்ளைங்களுக்கோ பொண்ணுங்களோ கடமைகளை செய்யணும், அது தவறு இல்லை. நீ பெற்றதை பக்கத்து வீட்டுக்காரன் செய்ய மாட்டான், அதை நீ தான் செய்யணும். ஆனா அதை நம்பி நீ வாழக்கூடாது. உன்னை நம்பணும், கடவுளை நம்பணும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா துன்பத்துல இருந்து வெளியே வருவீங்க. அதுங்களை நம்பினீங்கன்னா துன்பத்துல விழுந்துடுவீங்க. இதை யாராலும் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா நம்ம செய்யறது எல்லா செயலுக்கும் நம்மளே காரணமே தவிர கடவுள் காரணமே இல்லை. அதனால இறப்பு பிறப்பு இயற்கை, அதை எது ஒன்றா நடந்தது, அதுக்கு என்ன செய்யணும், கடமை செய்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு வந்துடணுமே தவிர அங்கேயே உட்காந்து நீ மாற மாட்டேன். இப்போ நீ சொல்ற 3 மாசமா உங்க மேலேயே இருக்குது நினைப்புன்ற. இப்போ இந்த தமிழ் ரோஜான்னு தஞ்சாவூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து கேள்வி கேட்டது. என்ன அந்த பொண்ணு கேட்டது, ரொம்ப ஒருத்தராண்ட பழகிட்டு அவங்க பிரிவு ஏற்பட்டு போச்சுன்னா அந்த பிரிவை நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு. நான் சொன்ன உடனே இன்னொருத்தரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு. ஏன்னா மனசு ஒருத்தர் மேலே அது பாய்ஞ்சிடும், அவங்கள ரொம்ப நம்பிடும். ஆனால் எது வரைக்கும் நம்பாது, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற வரைக்கும் மனசு உன்னை நம்பும். நான் சொல்கிறதுக்கு ஏர்மாற போகும்போது நீ எனக்கு பகையாயிடுவேன். பகையாகும் போது உன்னை விட்டு நான் பிரிவேன். பிரியும் போது என் மனசு தாங்காத அந்த பழைய நினைப்புகள் வந்துக்கினே இருக்கும். அப்போ அதுக்காக என்ன பண்ணேன்னா, அடுத்த உறவை பொடி பழகும் போது இந்த நினைப்பு போய் அந்த புது சிநேகத்தினுடைய நினைப்பு வந்துடும். அப்போ துன்பம் இருக்காது. அது மாதிரி நீ வீட்டுக்கார மேலேயும் புள்ள மேலேயும் இருந்த நினைப்பு போய் என் மேலே வந்துக்குத மாறி இருக்கிறிய. இப்போ முன்ன இருந்ததை விட டெய்லி அழுதுக்குன்னே இல்லை வருவேன், இப்போ சிரிச்சுக்கினே இல்லை வர. இந்த ஆசிரமத்துக்கு வந்தால் சிரிக்கணும், சிந்திக்கணும். சிரிச்சா மட்டும் போதாது, சிந்திக்கணும். இங்கே அழுவே கூடாது. இது அழுவுற இடம் இல்லை, அறிவுபூர்வமான இடம். அறிவுபூர்வமாக சிந்திச்சு பாரு. உலகத்தில் நமக்கு அப்பா இருந்தால் செத்து போயிட்டார், நமக்கு அம்மா இருந்தது செத்து போச்சு, அக்கா தங்கச்சி இருந்தது செத்து போச்சு, இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்காரர் மட்டும் சாக மாட்டாரா? நம்ம பிள்ளை சாவாதா?
நம்ம பொண்டாட்டி சாவாதா? இதை யோசித்தால் உண்மை தெரியும். இதை யோசிக்கலன்னு சொன்னால் அந்த துக்கத்திலேயே விழுந்து நீயே சாக வேண்டியதுதான். இல்லை சாமி, இப்போ நீங்கள் சொன்னீங்களா அம்மா அப்பாவை செத்தப்போ இதுங்களா இது, நான் அன்னதானம் கூட போனேன் ஜனவரி 1 பண்ணேன் சாமி. அந்த அம்மா ஜனவரி 1 உலகம்ன்றது ஒரு சுழற்சி. நிரந்தரமாக எல்லாரும் நின்னா நீ நான் நிற்க கூட இடம் போனால் போதும் வந்துக்கினே. இது நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், இது வந்து ஒரு டூரிஸ்ட் சென்டர். உங்களோட இதுதான் சாமி எனக்கு. பூமின்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர். இந்த டூரிஸ்ட் சென்டரில் நீ எவ்வளோ பணம் எடுத்துன்னு வந்தியோ அவ்வளோ அது வரைக்கும் நீ சுத்த போகிற. நான் எவ்வளோ பணம் எடுத்துன்னு வந்தேனோ அது வரைக்கும் நான் சுத்த போகிறேன். இந்த சுத்தம் போது பல பேரை சந்திக்கிறோம், பல பேர்கிட்ட உறவாடுறோம். ஆனால் ஒரு நாள் எல்லாத்தையும் பிரிஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். அது மாதிரி இந்த வீடு நம்ம வீடு இல்லை. சொந்த வீடு கடவுள்கிட்ட இருக்குது நமக்கு ஒரு வீடு. அந்த வீடை தேடுறது கிடையாது. நம்ம இங்கேயே சொத்து சுகம் சொந்தம் பந்தம் உறவுகள் பாசம் பற்று இதிலேயே மடிஞ்சு போகிறோம். அதனால தான் காலையில் கூட சொன்னேன், மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா செலந்தி கூடு மாதிரி. மற்ற ஜீவராசிலாம் எல்லா பறவை இனங்களும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். ஆனால் அது குஞ்சு பொறிச்ச உடனே அது பறந்து போயிடும். ஆனால் செலந்தி மட்டும் தான் வாழறதுக்கு ஒரு கூட்டை கட்டி அந்த கூட்டிலேயே செத்து போயிடும். அதை விட்டு அது வெளியே வர முடியாது. மனுஷனுடைய அந்த பாசம் பற்றுன்ட்டு இவனே பாசத்தை உருவாக்கின்னு இவனே எப்படி செத்து இவனே அதில் செத்து போயிடுவான். இதான் வாழ்க்கை. மன தைரியம் இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. எதையும் நான் சந்திக்க தயார் அப்படின்ற தைரியத்தை உண்டாக்கிக்கும். அதுதான் நீ வாழறதுக்கு நல்லது. அதை விட்டு போட்டு தேவையில்லாத பழைய நினைவெல்லாம் நீ வலிச்சு வச்சுக்கினா உன் நிம்மதியை நீ இழந்துடுவ. உனக்கு எது தேவை நீ தயார் பண்ணி. தாத்தாக்கு இன்னொரு கோயில் சாமி, தாத்தா கோயிலுக்கு வந்து நாராயணவனம் தாத்தா கோயில், சொரகாய சாமி தாத்தா கோயிலுக்கு என்ன சொன்னாரு? இல்லை சாமி, நான் அடிக்கடிக்கு போய் நீ போமா, நீ டெய்லி கூட போ, தப்பு இல்லை. சொர்க்கத்தை போ, எங்க ஒன்னா போ. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு உனக்கு? என்ன சொன்னார்? தைரியம் சொன்னாரு. அதுதான் இது மாதிரி அப்புறம் அங்க என்னத்துக்குமா போறது? இல்ல சாமி, இப்ப போறது சாமி. நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் இது மாதிரி முட்டாள் வேலை செய்து இருப்பாங்க. அவர் மௌனசாமிங்க, அவருக்கு அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினா போதுங்க. அவர் மௌனசாமி தானே செத்து போனார். ரெண்டும் ஒன்று தானே. மனுஷன் வாழ்ந்தா இந்த உலக மக்களுக்கு எதுனா சொல்லணும் செய்யணும். அவன் தான் மனுஷன், அவன் தான் ஞானி. நான் மௌனமா இருக்கணும். சொர்க்கா தாத்தாக்கு போனா அவர் போனார், போய் 400 வருஷம் ஆச்சு. அவர் 400 வருஷமா போய் அவர் சமாதியில் போய் என்ன பண்ண போறீங்க? ஒன்னும் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு உனக்கு? இங்க வந்தாதான் சொல்லி கொடுப்பாங்க. நீ எந்த சமாதிக்கு போனாலும் எவனும் சொல்லி கொடுக்க மாட்டான். எந்த சமாதியில் இருக்கிறவர் வந்து சொல்ல மாட்டான். பைசா கொடுக்கலாமா காசு கொடுக்கலாமா சாமி? பைசா கொடுக்கலாமா காசு கொடுக்கலாமான்னு கேட்குற சாமி. அன்னதானத்துக்கு அந்த சொர்க்காசாமி தாத்தாக்கு காசு கொடுக்கலாமா? இது அன்னதானமே பண்ணி நல்ல விஷயமா, அதுதான் அது கேட்கலாம். நல்ல விஷயம். சாய்பாபா கோயில் சொர்க்கா தாத்தா இதில் வந்து சென்னையிலேருந்து நிறைய உதவிகள் செய்கிறாங்க. போனால் சாப்பாடு போடுறாங்க, அன்னதானம் பண்ணுறது பெரிய விஷயம், நல்ல விஷயந்தான். ஆனால் போகலாம், பார்க்கலாம், உதவிகள் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் என்ன உங்களுக்கு ஒரு சமாதிக்கு போகிற அந்த குரு ஏதாவது உங்களுக்கு சொன்னாரா? எனக்கு எதுவும் சொல்ல. அப்புறம் சொல்லாமல் அங்கே போய் என்ன பயணம் தான் நான் சொல்கிறேன். சொர்க்கா தாத்தா வந்து ஒரு நல்ல ஞானி, ஒரு நல்ல ஞானி. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அன்னதானத்துக்கு காசு கொடுக்கறதும் தப்பு கிடையாது, நல்ல விஷயந்தான். ஆனால் இதையெல்லாம் சுத்தத்தால் நீ என்ன தெரிஞ்சுக்கின? அங்கே போய் என்ன சொல்லி கொடுத்தாரு உனக்கு? ஒன்றுமே சொல்லலையே. அப்புறம் அங்கே போய் என்ன பிரயோஜனம்? இது மாதிரி ஒரு இடம் இல்லை, பல இடத்துக்கு இந்த மக்கள் பைத்தியக்காரத்தனமாக தெரியுது. இப்போ நீ இருந்தால் தான் உன்னை கேட்டால் நீ எனக்கு என்ன செய்வேன், நான் இருந்தால் தான் உனக்கு என்ன செய்வேன். ரெண்டு பேரும் இல்லாத எங்கே போய் சொல்கிறது? அதனால் அதெல்லாம் அது மாதிரி செய்கிற தர்மம் செய்யறது தப்பு இல்லை, அது ஒன்றும் தவறு கிடையாது. அன்னதானத்துக்கு எல்லாரும் பண்ணணும், பண்ணால் நல்லது தான். சொன்னான், அனுபவித்து சொன்னானோ அனுபவிக்கலையோ தெரில, ஆனால் சொல்லிட்டு போட்டான். ஒண்டியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லைடா, சுதந்திர பருவடா நீ. ஆனால் என் வீட்டு பொண்ணோ ஒன்று போய் சும்மா இல்லாத பிடிச்சின்னு வர போய், ஆனால் கேட்டால் மாயை என்ன பிடிச்சி சென்ற, ஆனால் அது வந்து உன்னை பிடிக்கல, நீ தான் போய் தேடி பிடிச்சின்னு வந்துட்ட போய் சொல்கிற. ஆனால் சரி, அது கூட அடுத்தவங்க வீட்டு பொண்ணு ஏதோ ஒரு காரணம் காட்டி சண்டை போட்டு அச்சு தத்தி சொத்து கொடுக்கல, சோகம் கொடுக்கல, வரதட்சணை வாங்கினுவா, இப்படி இப்போ தான் நிறைய நடக்குது. அது இப்போ கோர்ட்டில் 90% கேஸாக தான் இருக்குது, வரதட்சணை கேஸ் தாங்குது. மீதி கேஸ் எல்லாம் 10% தாங்குது. அது மாதிரி தெத்தி விட்டுடலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தீங்க தெரியுமா, அது உன்னை வாழவே விடாத, குத்திக்கினே இருக்கண்டான். அதனால் சொன்னான், பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி,
இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன். வாழ்க்கையில் சுகம்ன்றதே இல்லைடா குழந்தை குட்டி பெற்றின்னா, சாவர வரைக்கும் துன்பப்பட்டு சாவணான்ட்டான் இல்லையா? நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், புள்ள பெற்றுக்கோ, பொண்ணு பெற்றுக்கோ, தப்பு இல்லை, அது இயற்கை. அது உடல் பசி தேவைப்படுது. அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையறீங்க. இணைஞ்சதில் ஒரு கரு உருவாய் வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். ஐயோ இது என் பொண்ணு மாதிரி இல்லை, என் புள்ள மாதிரி இல்லைன்னா ஏமாந்துட போகிற, அழுவ போகிறேன்னு அர்த்தம். உன் கடமையை மட்டும் செய்யணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு 10 பைசா எடுத்து வச்சுக்கணும். புள்ள கொடுப்பான், பொண்ணு கொடுக்குவான், பொண்ணு காப்பாற்றும், புள்ள காப்பாற்றுவான்னா கடைசியில் நடு ரோட்டில் அழுதுக்கு நிற்பேன். உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு உன் உழைப்புலேருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. மீதி பிள்ளைங்களுக்கு சொல்ல பொண்ணு, பொண்ணுக்கு சொல்ல பொண்ணு, தப்பு இல்லை. ஆனால் உன்னை காப்பாற்றிக்குது நீ எல்லாத்தையும் இழந்துட்டீன்னா கடைசியில் உனக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, எந்த பிள்ளையும் சேர்க்காது. பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் வந்ததுன்னா எல்லாரும் உன்னை அனுசரித்து போவான். இது ரெண்டும் இழந்துட்டீன்னா உன்னை வீட்டு வாசப்படி கூட சேர்க்க மாட்டாங்க. அதை போகிறாரு யாருப்பா? எங்கள் அப்பாங்க. துட்டு இருந்தால் சொல்லுவாங்க, துட்டு இல்லைன்னா அவையாவன ஒரு பிச்சைக்காரன் அப்படின்வாங்க. இதான் உலகம். அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழறோம், ஜாக்கிரதையாக வாழ கற்றுங்க. ஏமாந்து போய் பொருள பொண்ணு பேரன் பேத்தின்னு ஏமாந்து போய் கடைசியில் பரிதவிச்சு நிற்காதீங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. இதுலேருந்து ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கிறான், தூத்துக்குடியிலேருந்து. அவன் மாதம் ஒரு 5000 ரூபாய் ஏதோ ஒரு இதில் கட்டி செங்கல்பட்டில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறான். 2012 வாங்கியிருக்கிறான். அந்த டாக்குமெண்ட், ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சு எனக்கு அனுப்பிச்சிட்டான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிடு. இது பணக்காரன் பண்ண மாட்டான். பணக்காரனுக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கணும், ஏழைக்கு கொடுக்கணும், இதெல்லாம் அந்த எண்ணம் வராது. அவன் மேலே மேலே சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பான். அப்போ இப்படி கொடுக்குறான்னா அவன் ஏழையாக தான் இருக்கணும். எனக்கு யாருன்னு தெரியல ஆள், ஆனால் அவன் ஏழையாக தான் இருக்கணும். 5000 ரூபாய் கட்டி வாங்கியிருக்கிறான் மாதம். அது செங்கல்பட்டில் இருக்குது இடம். அப்பா நீ எடுத்துக்கணும் அப்படின்னு பத்திரத்தோடு எல்லாத்தையும் பேக் பண்ணி பார்சல் அமைச்சிட்டான். எனக்கு வெள்ளிக்கிழமை வந்தது. அப்புறம் நான் சொன்ன சிவா கிட்ட, இந்த அவன் ஆர்வ கோளாறில் அமைச்சிட்டுக்கிறான், இது அப்படியே பௌர்ணமி முடிஞ்ச உடனே அவனுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடணும். ஒரு லெட்டர் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி எழுதி அவனுக்கு அனுப்பணும். ஏன் சொல்கிறேன்னா அவனுடைய பாதுகாப்புக்கு அது அவசியம். இப்போ எனக்கு கொடுத்துட்டான், நான் எடுத்துக்கினேன். நாளைக்கு அவன் சோறு இல்லாத போது ஆசிரமம் போய் அவனுக்கு சோறு போடாது. இதெல்லாம் யோசிக்கணும். ஆஹா எனக்கு கொடுத்துட்டா நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிறதுல என்ன புண்ணியம், என்ன இதுக்கு பலனுக்குது? இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் எல்லாரும் உதவிகள் செய்யுங்க, ஆனால் உங்களை முதல்ல காப்பாற்றிங்க. உங்களை காப்பாற்றிக்கின்னு உதவி செய்யுங்க. உங்களை காப்பாற்றிக்காமல் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், எல்லாம் ஏமாத்தின விஷயம். அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. ஊர் நல்லா இருந்தால் ஊரோட போகும், உனக்கு ஒன்றும் வராது. நீ நல்லா இருந்தால் ஊருக்கு என்ன பண்ணலாம்? அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதுகாப்பை தேடிக்குங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். புள்ள பொண்ணு பேரன் பேத்தின்னு மனம் உருகி மொத்தத்தையும் இழந்துட்டு கடைசியில் கோமனம் கூட இல்லை நிற்காதீங்க. இது எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அது வீணாகாது. ஜாக்கிரதையாக வாழ்ந்துக்குங்க. வாழ்க்கை ஒரு நெடும் பயணம். இது ஒரு நாள் 2 நாளில் முடியறது இல்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் அதில் ஜாக்கிரதையாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆண்கள் குடும்பத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டான், எப்போவோ ஒரு நேரம் தான் இருப்பான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டினாலும் போண்டாலும் ஏதோ அந்த ஒரு நேரத்தோடு போயிடும். ஆனால் பெண்கள் மாமியார்ன்ற முறையில், நாத்தனார்ன்ற முறையில், ஓரத்தின்ற முறையில் வீட்டில் தான் இருந்தாகணும். அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம், மன ஓச்சல் அதிகமாகிடும், வேதனைகள் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் உனக்குன்னு ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா நீ யார் தயவுலையும் வாழ வேண்டியதில்லை. உன் உழைப்பில் நீ வாழலாம். அதனால் உங்களை முதல்ல எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காலங்கள் சரியில்லாத காலம் இது. பணம் இருந்தால் தான் மரியாதை. பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தால் கூட உன்னை மதிக்க மாட்டான். அதனால் உங்களை பாதுகாத்துங்க. நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம், ஆனால் நீங்கள் யாருக்கிட்டும் கையேந்தி நிற்காமல் நில்லுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மனிதனுடைய ஏமாளித்தனம்,
ஆனால் அற்புதமான அமைப்பு மனித உடம்பு. உலகத்திலே மனிதனுக்கு இருக்கிற ஆற்றல் வேறு எதுக்கும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் அடையாளம் வச்சுட்டு போகக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற ஜீவராசி கிடையாது இல்லையா? ஒரு 5000 ஆண்டுகளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு மனிதன் வாழ்ந்த காலத்துலேயும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குது. ஆனால் மிருகங்களுக்கு அடையாளங்கள் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மனித உடலை வீணா ஆக்கிடுறாங்க. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. எல்லா செயல் செய், குடும்பத்தை கப்பல், தொழில் செய், யாருடைய உழைப்புல நீ வாழணும்னு என்னைக்குமே கனவுல கூட நினைக்காத. உன்னுடைய உழைப்புல நீ வாழணும். உன்னால முடிஞ்சா யாருக்காவது கொடு, முடியலையா கொடுக்காத, விட்டுடு. ஆனா நீ இன்னொருத்தங்கிட்ட கையெழுந்து நிற்காத. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது சுய வாழ்க்கை. பிறராண்ட கை நீட்டு அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களா, இவங்க போடுவாங்களா அவங்க போடுவாங்களா, அது இரவல் வாழ்க்கையா மாறிடும். அந்த மாதிரி வாழ்வு வாழக்கூடாது. அது மனிதனுக்கு தகுதியற்ற வாழ்வு. மனிதன்றும் சுயமா வாழக்கூடிய எல்லா ஆற்றலும் உண்டு அவனுக்கு, எல்லா சிந்தனையும் உண்டு, எல்லா செயலும் உண்டு. ஒரு தொழில் செய்து சம்பாதிச்சு சாப்பிட்ற மனிதனை தவிர வேற எந்த ஜீவராசி உலகத்தில் இல்லையா? அப்போ மனிதனுக்கு மட்டும்தான் இந்த திறமையெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட அறிவை வலிச்சுக்கின மனுஷன் ஆண்டவனை தேட மட்டும் மறுக்கிறான். ஆனா ஆண்டவன் இவனுக்குள்ள இல்லைன்னா இவனே இருக்க மாட்டான். அதை புரிஞ்சிக்கவே மாட்டான். நம்ம இவ்வளோ வயசாச்சு, அப்பாவுக்கு இவ்வளோ நல்லது செய்தேன், அம்மாவுக்கு இவ்வளோ நல்லது செய்தேன், பொண்டாட்டிக்கு இவ்வளோ நல்லது செய்தேன், பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நல்லது, எல்லாருக்கும் நல்லது செய்தது காரணமாக இருந்த பொருள் எது? உன் உடலா உயிரா? உன் உயிர் இல்லைன்னா இந்த உடல் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உயிரை நினைங்க, அதோட உறவாடுங்க, அதில் எண்ணத்தை பதிங்க. அது பிறப்பு பிறப்புக்கு தொடரும். அந்த ஆற்றல் இந்த மனிதனுக்கு மட்டும்தான். அவ்வளோ அற்புதமான மனித உடல் அமைப்பு இது. இந்த மாதிரி அமைப்பு வேறு எந்த ஜீவராசியும் கிடையாது. எனக்கு கூட சில பேர் கேள்விகள் கேட்டாங்க. இந்த தசாவதாரத்தை பற்றி பேசியிருந்தேன். மலேசியா பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அவர் மலேசியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக. அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், சாமி தசாவதாரத்தை பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம், தசாவதாரத்தை பற்றி நாங்கள் கிளாஸும் எடுக்கிறோம். ஆனால் தசாவதாரத்துக்கு இப்படி ஒரு விளக்கங்கள் இது வரைக்கும் யாரும் சொன்னதாகவே தெரியல. ரொம்ப அற்புதமான விளக்கங்களை கொடுத்துருக்குறீங்க. உங்களை சென்னைக்கு வந்தோம்னா நாங்கள் கண்டிப்பாக எங்கள் குரூப் ஒன்று வரும், தான் உங்களை பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம் பார்க்கணும். ஏன்னா குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், இது விஞ்ஞானம் சொல்லுது இல்லையா? குரங்கு எதுலேருந்து வந்தது? கேள்வி தானே இது. குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், அப்போ குரங்கு எதுலேருந்து வந்தது? சரி, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், குரங்கு இன்னைக்கு இருக்குது, மனுஷன் குட்டி போடலையே. ஏன் இது இந்த விஞ்ஞானம்னு சொல்லும்போது தப்பாக சொன்னால் கூட சரின்னு எடுத்துக்கும் உலகம். ஆனால் ஞானி சொல்லும்போது எடுக்காது. ஏன்னா அந்தளவுக்கு படிக்க தெரியாதுமே, அந்தளவுக்கு என்னையா தெரியும், விஞ்ஞானி சொன்னதான் ஏன் உண்மை அப்படின்னு. மனிதனாக தான் இறைவன் படைப்பில் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தான் படைத்தான். அந்த மனிதன் பரிமாண வளர்ச்சியில் 5 பேராக இருந்தவன் இன்னைக்கு 1000 பேர் ஆகிட்டான், 1000 பேராக இருந்தவன் 5 கோடி ஆகிட்டான். பரிமாண வளர்ச்சி இது. ஆரம்பத்தில் உடம்பெல்லாம் முடி, உடம்பு மூஞ்செல்லாம் முடியாக இருந்தது. இவன் காலப்போக்கில் ஷேவ் பண்ணி அதுக்கு சுண்ணா போட்டு அதை போட்டு இதை போட்டு இவன் மெருகேற்றி இவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளை இப்படியே மாறி 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 இப்போ இந்த நிலையில் நிற்கிறோம். இதுக்கு காரணம் பரிமாண வளர்ச்சி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாற்றங்கள். அந்த மாற்றங்களால் மனிதன் மாறுபட்டான். ஆனால் எல்லா காலத்திலும் எல்லாம் மாறலாம், இறைவன் எந்த காலத்திலும் மாறாதது. அந்த மாறாத பொருளை மாறாத ஆன்மா பிடிக்கணும்னா நம்மளுடைய பயணம் தொடரணும். தொடர்ந்தால்தான் அதை அடைய முடியும், பிடிக்க முடியும். அதனால் சீரான வழியில் போங்க, நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துங்க, கண்டதில் கால் வைக்காதீங்க, ஆசையை அளவோடு வைங்க, ஆபத்து கிடையாது. அளவு மீறி ஆசைப்படும் போது ஆபத்து வரும். சில பொம்பளைங்க வீட்டில் வருமானமே இருக்காது, தீபாவளி வந்துடும், ஏதாவது ஒரு பண்டிகை வந்துடும், எனக்கு நகை வாங்கி கொடுக்கும், துட்டு இருந்தால் தானே வாங்க முடியும். ஆனால் இதனால் சண்டை வந்துடும். அவன் என்ன பண்ணுவான், எங்கன்னா போய் வட்டிக்கு வாங்கிடுவான், கொண்டாட்டி வீட்டில் சண்டை போட்டாங்க, வட்டிக்காரன் கூட்டாண்டு வந்துடுவான். இது மாதிரி நம்ம கையில் என்ன இருக்குது அதை செலவு பண்ணுங்க, துன்பம் இல்லை. ஆனால் இல்லாதது மேலே ஆசைப்படும் போது நம்ம அடுத்த செயலுக்கு போக வேண்டியதாக இருக்கும்.
அப்படி போகும்போது துன்பத்தில் விழுந்துடும். இது தேவையில்லாத நமக்கு மன கஷ்டத்தை உண்டாக்கிடும். நம்ம வாழ்க்கை எத்தனையோ பேர் இந்த மாதிரி செயலால் தற்கொலை பண்ணிக்கின்னு செத்தவங்களாம் இருக்கிறோம். போன மாதம் 3 மாதம் கூட ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டேன், ஊர்லேயும் நிம்மதி இல்லை, வீட்லேயும் நிம்மதி இல்லை. ஆனால் உங்கள் வீடியோ ஒருத்தர் போட்டு கேட்டிருந்தார், 1 முறை தற்கொலை பண்ணால் 100 முறை பிறந்தாலும் தற்கொலை. அன்றைக்கி வந்துட்டேன், கடன்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி வீட்லேயும் மரியாதையாக இருக்கிறேன். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சிந்திக்கணும். நமக்கு ஏன் கஷ்டம் வருது? நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா கஷ்டப்படுறோம், அப்படி இருந்து நமக்கு எதுக்கு கஷ்டம் வருது? அங்கே எங்கே தப்பு நடக்குது? இதை யோசித்தோம்னா 1 மணி நேரம் உட்காந்து கண்ணை மூடிக்கும். கண்ணை மூடிக்கின்னு இந்த யோசனையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தவறுகள் தெரிஞ்சிடும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருத்திக்கலாம், ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். நீங்கள் வாழ வந்ததை அமைதியில் வாழவும் ஆண்டவனை தொழவும் வந்த மனித உடல் இது. ஆனால் இது ஆசைன்ற போர்வையை போத்திக்கின்னு உண்மையே தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடுறோம். ஆனால் கடைசி காலத்தில் அதுக்காக ஏங்குறோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைக்கிற காலத்தில் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. அதுக்கு தான் சொன்னால் விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும் இல்லையா? அது மாதிரி காலங்கள் அதை சீரான முறையில் பயன்படுத்திங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்க சிந்திச்சிங்கன்னா சீராக வாழலாம், நிம்மதியாக இருக்கலாம். சந்தோஷமும் துக்கமும் நிலையற்றது. ஒரு நேரம் துக்கம் வரும், ஒரு நேரம் சந்தோஷம். ஆனால் ரெண்டுமே நிலைச்சி நிற்காது. அமைதி நிலையானது. அமைதியில் ஆண்டவன் இருக்கிறான். அதனால தான் சொன்னான், அன்பே சிவம் மனமே குரு அப்படின்னு. மனம் ஒடுங்கணும். நேற்று கூட ஒருத்தர் கேட்டாங்க, மனம் அழிக்கணுமா மனத்தை ஒடுக்கணுமா அப்படின்னு. மனத்தை அழிச்சா மனுஷன் இருக்க மாட்டான். மனசு இருந்தால் தான் மனுஷன். மனசு அழிஞ்சு போச்சுன்னா மனுஷன் கிடையாது. இப்போ சாதாரண ஒரு மனுஷனாக பிறந்தவன்னா மகான்கள்லாம் கூட. ஆனால் அவனை மனுஷன் சொல்கிறதில்ல, மகான்ன்றோம், ஞானின்றோம். காரணம் மனம் இல்லாதவன். அப்போ மனம் இல்லாதவனுடைய செயலுக்கும் மனமுள்ள செயலுக்கும் என்ன வேற்றுமை? மனமுள்ளவனுக்கு பாசம் இருக்குது, மனமுள்ளவனுக்கு பற்று இருக்குது, மனமுள்ளவனுக்கு சொத்து இருக்குது, மனமுள்ளவனுக்கு உறவு இருக்குது, மனம் வருவனுக்கு தொழில் இருக்குது. இத்தனையும் செய்கிறவன் மனம் உள்ளவன். ஆனால் எந்த செயலும் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இறைவனையே நினச்சின்னு உட்கார்றவனுக்கு மனம் இல்லை, ஆன்மா மட்டுங்குது. அதனால் அவனை மகான்ன்றோம், நம்மளை மனுஷன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மனித வாழ்க்கையை நம்ம சீர்படுத்திக்கின்னு சிறப்பாக வாழலாம், ஒரு தவறும் இல்லை. 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன், 10,000 ரூபாய்க்கு கட்சி போட்டுக்கோ. வாழ்க்கையில் என் வீட்டில் இவ்வளோ செலவு பண்ணுவேன், இவ்வளோ தான் வருமானம், இதுக்கேற்ற மாதிரி வாழலாம். 10,000 ரூபாய் சம்பாதிச்சு 30,000 ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டுட்டீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட போய் 20,000 ரூபாய் கையேந்தணும். 20,000 ரூபாய்க்கு அவன் 2,000 ரூபாய் 18,000 ரூபாய் கொடுத்தான்னா 10 வாட்டி திரும்பிவாங்க வீட்டுக்கு. அசிங்கமாக 4 வீட்டுக்காரனுக்கு நீ வாங்கிறது தெரியாது, ஆனால் கொடுக்கும்போது ஊரெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த அவமானம் தாங்க தூக்குப்படும் தொங்குவோம். இது நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட வாழ்வு எதுக்கு? எந்த ஒரு செயல் செய்தாலும் முன்னாடி யோசி, இதை செய்ய போகிறேன், இதை என்னால் முடியுமா, என்னால் முடியாது. அப்படி யோசித்து செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லை, நல்லா இருக்கலாம், சுபிட்சமாக வாழலாம். சொல்லுங்கள். எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல ஆரம்பித்தா ரோட்டில் போகிறவங்களாம் அந்த கேள்வி கேட்குறாங்க. சீடர்கள் கேள்வி கேட்கணும், அவங்க மனசில் இருக்கிற சந்தேகங்களை கேட்கணும், அதுக்கு விடை சொல்லணும். அது என் வேலை, அது என் கடமை. ஆனால் எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல ஆரம்பித்தா அப்படி 2 பேர் போய்கினே இருப்பான். அங்கே என்னமோ நடக்குது, நம்ம போய் 4 கேள்வி கேட்கலாமேன்னு வருவான். சொல்லு. ஐயா சொல்லப்பா. நான் யார் என்ற கேள்வி ஒரு மனிதன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ஐயா. நான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி கேளுங்க உங்களுக்குள்ளார அப்படின்னு. அந்த கேள்வி கேட்டுக்கினே இருக்கிறப்போ ஒரு சீக்கிரம் ஒரு பாம்போட சீக்கிரம் வருது ஐயா. ஏன்னா அது இந்த கேள்வி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், வருஷ கணக்கில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். யாருக்கிட்ட கேட்குற? எங்கிட்டயே. நீ நான் யார்? அது அதுதான் அது கேட்டு நிற்கிறப்போ ஒரே ஒரு பாம்போட சீக்கிரம் முடியும். பாம்பு வட்டம் பள்ளி வட்டம்பா. நீ யாருக்கிட்ட கேள்வி கேட்ட? நான் எனக்குள்ளே நான் கேட்டேன். நீன்றது யாரு? நான் என்றது பார்த்தா ஒரு சீற்றம் மாதிரி ஒரு பாம்போட சீற்றம் மாதிரி நான் என்னையே கேள்வி கேட்கிறேன். நீ என்றது யார்? நான் என்றது யாரு என்று அந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறப்போ ஒரு வெறும் காற்று தான் வெறும். அப்போ இன்னும் நான்ன்றது யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல. ஏதோ நான் யாருன்னு கேட்டுனுக்கிறேன். நான் யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல, அதை எங்கே கேட்கணும்னு தெரியல. ரமணர் கூட சொன்னார்,
நான் யார் ம், ஆராய்ச்சி பண்ணு, ம், சுய விசாரம் பண்ணினாரு. ஆனால் எங்கே பண்ணணும்னு சொல்லலை. ம். அப்போ போகிற வரவங்கலாம் நான் யார் நான் யார் நான் கேட்டுக்க முடியாது. முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். ஆ. அதை தெரிஞ்சுக்கணுன்னா குருவிலலாம் எந்த கொம்பனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்க. என்ன இப்படி நான் யார், என்ன பாம்பு வரும், பிசாசு கூட வரும். ம். அதனால் அதெல்லாம் வரும். சொல்லு. அதுதான் வந்து அந்த மாதிரி கேட்டுனே இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு சீக்கிரம் ஒரு மூச்சு காற்று வந்து அடிக்கடி வந்து தோணுது ஐயா. போட்டோம். ஏன்னா, திடீரென்று ஒரு நாள் வந்து ஒரு வெளிச்சம் ஐயா, அது நாங்கள் பார்த்திடாத ஒரு வெளிச்சம் அது வந்து கிடைச்சிட்டேன். அது தங்களோட ஆசீர்வாதத்துக்கு தான் அது எனக்கு கிடைச்சிச்சுன்னு நான் முழுமையாக நான் நம்புறேன். பாருப்பா, இவ்வளோ வருஷமா 60 வருஷமா தரேன்பா, எனக்கு எதுவுமே வரமாட்டேன்ப்பா. நானும் எத்தனையோ தேடி பார்க்குறேன்பா. ஏன்னா என் கஷ்டம்லாம் கொஞ்சம் தீந்திரம் வந்ததுன்னா ஒரு கர்மமும் வரமாட்டானே உங்களுக்கு வருதுப்பா. அதுதான் என்னால் வந்து எனக்கு என்னடா நான் சொல்கிறது சரி வந்துடலாமே. அப்படியே போ. இப்போ சொல்லிக்கின்னு இருக்கிறதேம்மா, இப்படியே கேட்டுக்கணும். அதான் உனக்கு நல்லது. சரி ஆத்மா